வெறும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, ஞானஸ்தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்புறம் போதிங்கன்ற எதை போதிங்க? நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை. நான் உங்களுக்கு கற்பித்தவைகள்னா எப்போ கற்பித்தாரு? இந்த மாதிரி தான் கற்பித்தாரு. இதையெல்லாம் செய்யும்போது இவர்களுக்கு போதனையை கொடுத்துருக்காரு. இவர்களுக்கு விசுவாசம்னா எப்படின்னு காண்பிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறார் அற்புதங்களை. பாருங்கள், அத்திமரத்தை சபிக்கிறாரு, அது கூட ஒரு லெசன் தான். விசுவாசத்தை குறித்து போதிக்கிறதுக்காகவே வேணே சபிக்கிறாரு. மரம் ஒன்றும் தப்பு பண்ணல, அது எப்படா அத்திமர சீசன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்குது. அத்தி பழ சீசன் வந்தால் காய்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை சபிக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த மரமே பட்டு போயிடுச்சு. உடனே விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாகில் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. அப்போ அதுலேருந்தே விளங்கிடுது இந்த மரத்தை எதுக்கு சபிச்சாருன்னு. எதுக்குன்னா விசுவாசத்தை குறித்து எப்படி மலையை கூட அது பெயர்க்கும். வெறும் அத்தி மரத்தை பட்டு பண்ணுறதில்லை, எதையும் பண்ணாதன்றதை போதிக்கிறதுக்காக அதை செய்தார்ன்றது விளங்குகிறது. அப்போ அற்புதங்களெல்லாம் செய்யும்போது கூட ஒரு பாடம் அங்கே அது மூலமாக லெசனை கற்பிக்கிறார். அதை கற்றுக்கொண்டவர்கள் தான் மற்றவர்களுக்கு போதிச்சு, அதை போதிச்சதை கேட்டவங்க தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்றவர்கள், யோவான் போன்றவர்கள் இங்கே அந்த போதனையிலிருந்து எடுத்து பொறுக்கி ஆவியானவர் நேவுதெல்லாம் இங்கே எழுத வச்சுருக்காங்க. சரி, அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும்.